நம்ம மன அமைதிய மெதுவா அரிச்சு நம்ம சந்தோஷத்தையே திருடக்கூடிய ஒரு சின்ன எண்ணம். ஆமா, ஒரே ஒரு எண்ணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட், அடடா இது மட்டும் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு எண்ணம் வந்திருக்கா? அது எங்க ஆரம்பிக்குது, அதோட முடிவு என்னவா இருக்கும் நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சே, வாங்க இது இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். அந்த பொருளை அடையறதுக்கான உண்மையான யுத்தமே வெளியில இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள தான் நடக்குது. அந்த முதல் எண்ணம் உள்ள வரும்போது நாம அதுக்கு கதவை திறக்க போறோமா இல்ல வேணான்னு சொல்லி மூட போறோமா, அங்கதான் முதல் ஜெயமோ தோல்வியோ தீர்மானிக்கப்படுது. இந்த ஒரு சிந்தனைக்கு அஸ்திவாரமா ஒரு அற்புதமான குரல் இருக்கு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் என்னல். அடங்கப்பாய், என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. அதாவது மத்தவங்களோட பொருளை திருடலான்னு மனசால நினைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லுது. ஆமாங்க, அந்த எண்ணமே ஒரு பெரிய தப்பு தான். முதல்ல அந்த தப்பான எண்ணம் இருக்கு பாருங்க, அது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மாதிரி தான் தெரியும். பெருசா கஷ்டப்படாமலே நமக்கு தேவையானது கிடைச்சிடும்னு ஒரு மாய வளைய விரிக்கும். சொல்லப்போனா அது ஒரு அழகான ஆனா ரொம்ப ஆபத்தான பொய். இப்ப பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் அந்த எண்ணம் என்ன சொல்லுது, உனக்கு சுலபமா செல்வம் கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது, அது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் சேர்த்து அழிச்சிடுது. இது ஒரு நெருப்பு பந்து மாதிரி, கையில எடுத்தா நம்மளையும் சேர்த்து பூசிக்கிடும், அவ்வளவுதான். ஆனா அதோட பாதிப்பு பணத்தோடையோ பொருளோடையோ நிக்கிறது இல்ல. அந்த ஒரு சின்ன எண்ணம், அந்த நெருப்பு பந்திருக்குல்ல, அது நம்ம மனசுக்குள்ள இன்னும் ஆழமா கரையா மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன விஷச்செடி மாதிரி தான் அந்த எண்ணமும். அது மனசுல வேர் விட்டுட்டா பல கிளைகளை பரப்ப ஆரம்பிச்சிடும். முதல்ல அது தீராத கவலையை கொடுக்கும். அப்புறம் பாருங்க, நம்ம மனசுல இருக்கிற கருணையையே காலி பண்ணிடும். மத்தவங்கள பார்த்தா இரக்கமே வராது. நேர்மையா வாழணுங்கிற எண்ணத்தையே அது அழிச்சிடும். கடைசியில மத்தவங்க நம்ம மேல காட்டுற உண்மையான அன்பை கூட அது நம்மகிட்ட இருந்து பிரிச்சிடும். ஐயோ, இவ்ளோ பிரச்சனையா? அப்போ இந்த அழிவுல இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது? இந்த விஷய எண்ணத்துக்கு மாற்று மருந்து ஒண்ணு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. வாங்க நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தீர்வுங்கிறது சும்மா திருடாம இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் மேல நம்ம மனச ஒரு கோட்டை மாதிரி பலப்படுத்தி இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் உள்ள நுழையாம ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். இது ஒரு விதமான மன தற்காப்பு கலைனே சொல்லலாம். சரி, இதை எப்படி பண்றது? ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நம்ம மனசுக்கு நாமளே ஒரு காவலாளி மாதிரி இருக்கணும். அந்த திருட்டு எண்ணம் உள்ள நுழைய பார்க்கும்போதே ஸ்டாப் சொல்லி நிறுத்திடணும். ரெண்டாவது, எப்பவும் நேர்மையா நடந்து மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதையை காப்பாத்தணும். மூணாவது, எது சரி எது நியாயமோ அந்த வழியில வாழணும்னு ஒரு முடிவோட இருக்கணும். இந்த மூணும் ஒரு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். அப்போ பாருங்க, இந்த ஒரே ஒரு தப்பான எண்ணத்துக்கிட்ட இருந்து நம்ம மனசை பாதுகாக்கும் போது நாம நம்மளோட முழு தன்மையும் நம்ம சுயமரியாதையும் பாதுகாக்கிறோம். இது வெறும் பாதுகாப்பு இல்ல, நம்மளோட மன அமைதியை நாமளே பத்திரமா பாத்துக்கிற ஒரு வழி. சோ இனிமேல் உங்களுக்கு ஒரு பொருள் மேல ஆசை வரும்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. உங்க எண்ணங்களை நீங்க பாதுகாக்கும் போது உண்மையில எதை பாதுகாக்கிறீங்க? அந்த பொருளை விட பல மடங்கு விலை மதிப்பில்லாத உங்க மன அமைதியை தானே? யோசிச்சு பாருங்க. நன்றி.